இது ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரின் ஆராதனை பத்தின குறிப்புகளோட ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். மே 25ஆம் தேதிக்கான டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புக்ல இருக்கிற இந்த குறிப்பு நம்ம மனசு எதை ஈர்க்குதோ அதுவாகவே மாறுது அப்படிங்கிற ஆழமான உண்மைய ரொம்ப சிம்பிளா நமக்கு புரிய வைக்குது. முதல்ல நம்ம மனசு எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. அது எதை ரொம்ப ஆராதிக்குதோ அதோட தன்மைகளை அப்படியே தனக்குள்ள ஈர்த்துக்குது. நீங்க உடனே அப்போ நம்ம மைண்ட் எப்பவும் எதையாவது தேடிக்கிட்டே இருக்குமே, அதுக்கேன்னு ஒரு நிலையான கேரக்டர் கிடையாதா அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமா கிடையாதுங்க. நம்ம மனசு அப்படியே ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி. அது எந்த தண்ணில விழுதோ அதை முழுசா உறிஞ்சிக்கும். இப்படி எல்லாத்தையும் அது உறிஞ்சிக்கிறதால அதுக்கு நாம எதை குடுக்குறோம் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமாகுது. இரண்டாவதா, உங்க மனச ஒரு வெள்ளை துணியா நினைச்சுக்கோங்க. அதுல நல்லதோ கெட்டதோ எந்த நிறத்தை வேணாலும் ஏத்தலாம். அப்போ நாம தொடர்ந்த நெகட்டிவான விஷயங்களே பார்த்துட்டு இருந்தா நம்ம மனசும் அந்த கெட்ட நிறத்தை ஈர்த்துக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா, கண்டிப்பா. அதனாலதான் மனசுக்கு முன்னாடி நம்ம வைக்கிற லட்சியம் ரொம்ப உன்னதமானதா இருக்கணும். சரி, அப்படியானால் மனசுக்கு எந்த நிறத்தை கொடுக்கறது பெஸ்ட்? அதுக்கு ஒரு உச்சக்கட்ட சோர்ஸ் ஒன்னு இருக்குங்க. இறுதியா எல்லா நற்குணங்களோட இருப்பிடமான கடவுள்தாங்க அந்த சோர்ஸ். அவரை முழு ஈடுபாட்டோட ஆராதிக்கிறது மனச ரொம்ப சீக்கிரமா தூய்மைப்படுத்துது. எல்லாம் அறிஞ்ச இறைவனை வழிபடுறது மூலமாதான் மகான்கள் தங்களோட புனிதத்தன்மைய அடைஞ்சாங்கன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இதை இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு சொல்லணும்னா, எந்த வைரஸும் இல்லாத ரொம்ப சேஃபான ஒரு சூப்பர் சர்வர்ல இருந்து ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ற மாதிரி. அந்த சர்வர்ல எல்லாமே நல்லது அப்படிங்கறதால அதோட கனெக்ட் ஆகும்போது நம்ம சிஸ்டமும், அதாவது நம்ம மனசும் ஆட்டோமேட்டிக்கா க்ளீன் ஆயிடுது. உங்க மனசுங்கிற வெள்ளை துணியில எந்த சாயத்தை ஏத்த போறீங்க அப்படிங்கிற சாய்ஸ் முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு.